சொல்லுவாங்க. ஏன்னா அல்லாஹ்வுக்கு பாவ மன்னிப்பு கேட்கறது ரொம்ப பிடிக்கும். அப்ப நம்ம ஒரு தவறு செஞ்சோம்னா உடனே திருந்தி அல்லாஹ் இந்த பாவத்தை எங்க கிட்ட இருந்து மன்னிச்சிரு அப்படின்னு கேட்கறது தான் நம்ம கிட்ட இருந்து அல்லாஹ் எதிர்பார்க்கறான். அந்த பாவ மன்னிப்புக்காக நிறைய துவாவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்திருக்காங்க. அதுல தலை சிறந்த துவா சையதுல் இஸ்திக்பார் அப்படின்னு இந்த துவாவை சொல்றாங்க. اللهم أنت ربي لا إله إلا أنت خلقتني وأنا أعبدك وأنا على عهدك ووعدك ما استطعت أعوذ بك من شر ما صنعت أبوء لك بنعمتك علي أبوء لك بذنبي فاغفر لي فإنه لا يغفر الذنوب إلا أنت. துவாவை பொருளை உணர்ந்து ஈமானோட ஓதி காலையில நம்ம ஓதி இருந்தோம் அப்படின்னா சாயந்தரம் மரணம் அடைஞ்சிட்டாங்க. இல்ல சாயந்தரம் ஓதி இருக்கோம் காலையில மரணம் அடைஞ்சிட்டோம் அப்படின்னா அவங்க சொர்க்கத்துல செல்வாங்க அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சோ இவ்வளவு ஈஸியான ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம ஏன் மிஸ் பண்ணணும்? டெய்லியும் காலையிலயும் மாலையிலும் இந்த துவாவை ஓதுவோம். அல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்பு அதிகமா கேட்போம்.